ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. எல்லாரும் பேசுற அந்த ஃப்ரிட்ஜ் சீன் எல்லாரும் மென்ஷன் பண்றாங்க. நானும் அந்த ஃப்ரிட்ஜ் சீனாவே சொல்றேன். வேற எதுவும் எனக்கு எக்ஸாஜரேட் பண்ண வேண்டாம். என்னோட கெரியர்ல மோஸ்ட் மெமரபிள் மூமெண்ட் அந்த சீனு. நடிக்கும்போ, ஷூட் பண்ணும்போ, என் கெரியர்ல, என் லைஃப்ல அந்த மூமெண்ட்டை நான் மறக்க மாட்டேன். ஏன்னா ஷாட் முடிஞ்சுமே ஐ வாஸ் ஹக்கிங் அண்ட் கிரையிங். ஐ குடன்ட் ஸ்டாப் ஃபார் அ லாங் டைம். ஐ குடன்ட் ஸ்டாப் பிகாஸ் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே அது எப்படி போயிடுச்சுன்னா அந்த அழுக, இந்த ஒரு மூமெண்ட்டுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். இது ஏன் ஒரு படமாக இல்லை, இது ஏன் ஒரு படத்தில் இது நடக்கலை. நமக்கு நிறைய கேள்விகள் வரும். சீரீஸு எப்படி போகுமா, இல்லை காணாமல் போயிடுமா. ஏன்னா நான் இதுக்கு முன்னாடி பண்ணது நிறைய காணாமல் போயிருக்கு, ரெகக்னைஸே ஆகாமல் போயிருக்கு. அப்போது எனக்கு அதெல்லாம் சேர்த்து வச்சு அப்படியே ஐ பர்ஸ்ட் அவுட் அப்படிலாம் போயிட்டேன். என்ன 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 எப்படி அழுவுறது சொல்லுவாங்க, கேவி கேவி அழுவுறது சொல்லுவாங்கள்ல, அப்படி அந்த ஜோனுக்குள்ளே போயிட்டு எனக்கு சட்டில் ஆகலை, நிற்கலை. எனக்கு இதுக்கு தான் நான் வெயிட் பண்ணேன். அவர் என்ன இட்ஸ் ஓகே நீ வந்துட்ட நீ நின்றுடுவ அப்படின்னு ஒரு சமாதானப்படுத்திட்டே இருந்தார். எனக்கு அந்த மூமெண்ட் என்னோட கெரியரோட ஹைலைட்டுன்னு நினைக்கிறேன் நான்.